ஒரு நாள் அதிகாலை சுவாமிஜி கடற்கரைக்கு சென்றார். கண்ணுக்கட்டிய தொலைவு வரை பறந்து கிடந்த அந்த நீல நீர் பரப்பில் அங்கங்கே வெண்ணிற அலைகள் எழுந்து தவழ்ந்து கொண்டிருந்தன. அமைதியாக அவற்றை பார்த்து கொண்டிருந்தார் சுவாமிஜி. அப்போது திடீரென்று அவரது மனதில் நானும் இந்த அலைக்கடலை கடந்து எங்கோ ஓர் தொலைதூர தேசத்திற்கு போக வேண்டும் என்ற ஓர் எண்ணம் எழுந்தது. சுவாமிஜி ஒரு கணம் சிந்தித்தார். பிறகு அனைத்தையும் ஆண்டவனிடம் சமர்ப்பித்துவிட்டு எழுந்து நடந்தார். போர்பந்தரில் திரிகுணாதீதரை எதேச்சையாக சுவாமிஜி சந்திக்க நேர்ந்தது. பலுச்சிஸ்தான் பாலைவனத்தை கடந்து துறவியர் கூட்டம் ஒன்றுடன் ஒரு தீர்த்த தலத்திற்கு சென்று கொண்டிருந்தார் திரிகுணாதீதர். ஆனால் போக போக பயணம் சிரமமானதாக இருக்கவே ஒட்டக சவாரி செய்யலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் பணம் இல்லை. அப்போது போர்பந்தர் அரசாங்க நிர்வாகியான பாண்டுரங்கரை பற்றி கேள்விப்பட்டார்கள். ஆங்கிலம் பேசும் துறவி ஒருவர் அவருடன் தங்கியிருப்பதாகவும் பாண்டுரங்கர் அவரிடம் மிகுந்த மரியாதை வைத்திருப்பதாகவும் அறிந்தவர்கள் அந்த துறவியின் மூலம் பாண்டுரங்கரிடம் பண உதவி கேட்க முடிவு செய்தார்கள். அந்த குழுவில் ஆங்கிலம் தெரிந்த ஒரே துறவி திரிகுணாதீதர். எனவே அவரிடம் அந்த ஆங்கிலம் பேசும் துறவியை அணுகுமாறு கூறினர். ஆங்கிலம் பேசும் துறவி என்றதுமே திரிகுணாதீதருக்கு அது சுவாமிஜியாக இருக்குமோ என்ற சந்தேகம் எழாமல் இல்லை. எல்லோருமாக ஆங்கிலம் பேசும் துறவியை காண சென்றனர். அப்போது சுவாமிஜி பாண்டுரங்கரின் மாளிகை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். தூரத்தில் திரிகுணாதீதரை கண்டபோது சுவாமிஜி மிகவும் மகிழ்ந்தார். ஆனால் அவர் அருகில் வந்ததும் கோபத்தை காட்டினார். என்னை தொடர்ந்து வரக்கூடாது என்று எவ்வளவோ கூறியும் நீ கேட்கவில்லையே என்று ஆத்திரத்துடன் கூறினார். திரிகுணாதீதருக்கோ சுவாமிஜியை கண்டதில் சொல்ல முடியாத ஆனந்தம். சுவாமிஜியின் கோபத்தை பொருட்படுத்தாமல் நிலைமையை எடுத்து கூறினார் அவர். என்னால் யாரிடமும் பணம் கேட்க முடியாது. ஒரு துறவி பணம் கேட்பது சரியல்ல. விதி விட்ட வழியே செல்வதுதான் அவனது பாதை என்று கூறி பணம் கேட்க மறுத்துவிட்டார் சுவாமிஜி. வருத்தத்துடன் தலை கவிழ்ந்தபடி திரும்பினார் திரிகுணாதீதர். ஒரு கணம்தான் சுவாமிஜியால் தம்மை கட்டுப்படுத்திக் கொள்ள இயலவில்லை. திரிகுணாதீதரை மீண்டும் அழைத்தார். இருவரும் தனியாக நீண்ட நேரம் பேசி மகிழ்ந்தனர். தட்சிணேஸ்வர சிந்தனைகளில் ஆழ்ந்தனர். அப்போது சுவாமிஜி கூறினார், சாரதா, குருதேவர் என்னை பற்றி பல விஷயங்கள் கூறுவாரே, அவற்றை இப்போதுதான் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன். உலகையே உலுக்கவல்ல எல்லையற்ற ஆற்றல் என்னிடம் இருப்பதை இப்போது நான் உண்மையில் உணர்கிறேன். பின்னர் திரிகுணாதீதருக்கும் மற்ற துறவியருக்கும் வேண்டிய பொருளுதவிக்கும் ஏற்பாடு செய்தார் சுவாமிஜி. போர்பந்தரிலிருந்து துவாரகை சென்றார் சுவாமிஜி. மதுராபுரியில் வாழ்ந்த மக்களை ஜராசந்தனின் படையெடுப்பிலிருந்து காப்பதற்காக கிருஷ்ணன் கடல் நடுவில் நிர்மாணித்த நகரம் அது. ஆனால் அன்றைய துவாரகை அழிந்துவிட்டது. அது இருந்த இடத்தில் இன்று கடல் அலைகள் எழுந்து ஆர்ப்பரிக்கின்றன. ஆதிசங்கரர் தோற்றுவித்த சாரதா மடத்தில் தங்கினார் சுவாமிஜி. ஓரிரு நாட்களில் கட்சி மன்னரின் அழைப்பை ஏற்று அங்கிருந்து புறப்பட்டார். நீங்கள் பாதாளத்திற்கு போனாலும் அங்கும் உங்களை தொடர்வேன் என்று ஜெய்ப்பூரில் கூறிவிட்டு சுவாமிஜியை பிரிந்த அகண்டானந்தர் அவரை தொடர்ந்தே சென்றார். அவர் துவாரகையில் வந்தபோது சுவாமிஜி மன்னரின் அழைப்பை ஏற்று கட்சி பகுதியில் உள்ள மாண்டவி என்ற இடத்திற்கு போயிருக்கிறார் என்று கேள்விப்பட்டார். மாண்டவி சென்றபோது சுவாமிஜி நாராயண் சரோவருக்கு புறப்பட்டு விட்டதாக அறிந்தார். உடனே அங்கே தமது பயணத்தை தொடங்கினார். அந்த பாதை கொள்ளையர்கள் நிறைந்தது. இருப்பினும் சுவாமிஜியை சந்திக்கும் ஆர்வத்தால் துணிந்து சென்றார் அவர். வழியில் கொள்ளையர்கள் அவரை அடித்து பொருட்களையும் பிடுங்கிக் கொண்டனர். இத்தனை அவதிக்கு உள்ளாகி இன்னும் பல இடங்களில் சுவாமிஜியை தொடர்ந்து கடைசியாக மாண்டவியில் பாட்டியா என்பவரின் வீட்டில் சுவாமிஜி தங்கியிருப்பதை அறிந்து அங்கே சென்றார். அகண்டானந்தரை கண்டதும் சுவாமிஜி மகிழ்ந்தார். ஜெய்ப்பூரிலிருந்தே தம்மை அவர் தொடர்ந்து வருவதையும் கொள்ளைக்காரர்கள் அவரை அடித்ததையும் கேள்விப்பட்டபோது நெகிழ்ந்தார். எனினும் தனியாக செல்லவே விரும்பினார். இதோ பார் கங்கா, எனக்கென்று பணி ஒன்று உள்ளது. நீ என்னுடன் இருந்தால் என்னால் அதனை நிறைவேற்ற இயலாது என்று கூறி தாம் தனியாக செல்ல விரும்புவதை தெரிவித்தார். ஆனால் சுவாமிஜியுடன் செல்வதில் அகண்டானந்தர் பிடிவாதமாக இருந்தார்.
அவரை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சுவாமிஜி கூறினார், இதோ பார், உண்மையில் நான் கெட்டு போய்விட்டேன், அதனால்தான் நீ என்னுடன் வரவேண்டாம் என்று தடுக்கிறேன் என்றார். ஆனால் அதையெல்லாம் நம்புபவர் அல்லவே அகண்டானந்தர். அதனால் என்ன, நீங்கள் கெட்டுப்போயிருந்தால் அது எந்த விதத்தில் என்னை பாதிக்கப் போகிறது? நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அதில் எந்த மாற்றமும் இல்லை. போகட்டும், நான் உங்கள் பணியில் குறுக்கே நிற்க விரும்பவில்லை. உங்களை காண வேண்டும் என்ற தீராத தாகம் என்னுள் இருந்தது. அது இப்போது தீர்ந்தது. இனி நீங்கள் தனியாக போகலாம் என்றார். அகண்டானந்தரின் நம்பிக்கையும் அன்பும் சுவாமிஜியை கண்ணீரில் நனைத்தன. அகண்டானந்தரின் பிடிவாதத்திற்கு பாசமும் நேசமும் மட்டும்தான் காரணம் என்று கூறிவிட முடியாது. இருவரும் கிளம்பும்போது அன்னை அவரிடம் சுவாமிஜியை கவனித்துக் கொள்ளுமாறு கூறியிருந்ததும் அவர் சுவாமிஜியை தொடர்ந்ததன் பின்னணியாக இருக்கவே செய்தது. மறுநாள் சுவாமிஜி புஜ்ஜிற்கு கிளம்பினார். அடுத்த நாள் அகண்டானந்தர் கிளம்பி அவரை புஜ்ஜில் சந்தித்தார். அப்போது சுவாமிஜி அவரிடம், நாம் நீண்ட நாள் இங்கே தங்கக்கூடாது. மன்னர் நம்மை சிறப்பாக கவனித்துக் கொள்கிறார். ஆனால் இதை பார்க்கின்ற மற்றவர்கள் நாம் அவருடன் ஒட்டி கொண்டு சுகபோகங்களை அனுபவிப்பதாக எண்ணிக்கொள்வார்கள். நாளையே நாம் இங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டும் என்றார். அதன்படியே மறுநாள் இருவரும் கிளம்பினர். இருவரும் தனித்தனியே பயணம் செய்தாலும் வழியில் ஓரிரு இடங்களில் அகண்டானந்தர் சுவாமிஜியை சந்திக்க நேர்ந்தது. புஜ்ஜிலிருந்து கிளம்பிய சுவாமிஜி மாண்டவி வழியாக போர்பந்தருக்கு வந்து பாண்டுரங்கரின் வீட்டில் தங்கினார். இந்த முறை சுவாமிஜி சமஸ்கிருதத்தில் பேசுவதற்கு பயிற்சி எடுத்துக்கொண்டார். பின்னர் அங்கிருந்து ஜூனாகட் வழியாக குஜராத்தில் உள்ள பாலிதானாவை அடைந்தார். பாலிதானாவில் உள்ள சத்ருஞ்ச மலை சமணர்களுக்கு மிகவும் புனிதமானது. இந்த மலையில் பல கோவில்கள் உள்ளன. இங்குள்ள அனுமான் கோவிலும் ஹங்கர் என்ற முஸ்லிம் மகானின் சமாதியும் மிகவும் பிரபலமானவை. சுவாமிஜி மலை உச்சியில் ஏறி கோவில்களை தரிசித்தார். இயற்கை அழகை ரசித்தார். பல இடங்களில் பாடவும் இசைக்கருவிகளை வாசிக்கவும் செய்தார். பாலிதானாவிலிருந்து நதியாக் சென்ற சுவாமிஜி அங்கே திவானின் வீட்டில் தங்கினார். அங்குள்ள நூல் நிலையத்திற்கு சென்று ரவிவர்மாவின் ஓவியங்களை கண்டு ரசித்தார். அங்கிருந்து பரோடா சென்றார். ஏற்கனவே அறிமுகமான லிம்டி மன்னர் ஜஸ்வந்த் சிங் தென் மகாராஷ்டிராவில் உள்ள மலைவாசத்தலமான மகாபலேஸ்வரத்தில் வந்திருப்பதை அறிந்து அங்கே சென்றார். அங்கே மன்னருடன் சுமார் 2.5 மாதங்கள் தங்கினார். அவருடன் பல சாஸ்திரங்களை விவாதித்தார். அங்கிருந்து புறப்பட தயாரான போது மன்னர் சுவாமிஜியிடம், சுவாமிஜி, தாங்கள் என்னுடன் வந்து லிம்டியிலேயே நிரந்தரமாக தங்கிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். சுவாமிஜி மென்மையாக சிரித்துவிட்டு, இப்போது அது முடியாது மகாராஜா, நான் செய்ய வேண்டிய பணி உள்ளது. ஓய்வு என்பது இப்போது எனக்கு கிடையாது. ஓய்வு நாட்கள் என்று ஒன்று என் வாழ்க்கையில் இருக்குமேயானால் அப்போது உங்களுடன் தங்குவேன் என்றார். 1892 ஜூனில் காண்ட்வாவை அடைந்தார் சுவாமிஜி. அங்கே ஹரிதாஸ் பாபு என்ற வக்கீல் வீட்டில் தங்கினார். அங்கிருந்து இந்தூர் சென்று வந்தார். இந்தூர் ராணியான அகல்யாபாயின் நினைவு சின்னங்களை கண்டார். ஹரிதாஸ் காண்ட்வாவில் சுவாமிஜியின் பொது சொற்பொழிவு ஒன்று ஏற்பாடு செய்ய எண்ணினார். சுவாமிஜி அதனை விரும்பவில்லை. மேடை பேச்சுக்களால் பலனில்லை. நமது பாரம்பரிய குரு சிஷ்ய முறையில் அமைந்த போதனையே சிறந்தது. இதில் மாணவன் ஆசிரியரை நேரடியாக சந்திக்க முடியும். அவரது அன்பை பெற முடியும். அவர்களுக்கு இடையே தந்தை மகன் உறவு நிலவ முடியும். அத்தகைய போதனையால் மட்டுமே பலனுண்டு என்று அவர் கருதினார். இருப்பினும் ஹரிதாஸ் வற்புறுத்திய போது சுவாமிஜி கூறினார், நீங்கள் இவ்வளவு கூறுவதால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதுவரை நான் மேடை சொற்பொழிவு செய்ததில்லை. மேடையில் எப்படி குரலை ஏற்ற இறக்கங்களுடன் பேசுவது என்பது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் பேசுவதை கேட்பதற்கு பலர் ஆவலாக இருக்கிறார்கள் என்றால் நான் பேசுகிறேன். ஆர்வமுள்ள பலர் இருந்தால் சொற்பொழிவாளரின் ஆற்றல்களும் சிறப்பாக வெளிப்பட இயலும். ஆனால் ஏதோ காரணத்தால் இந்த மேடை சொற்பொழிவு நிகழவில்லை. காண்ட்வாவில் இருந்தபோது அமெரிக்காவில் உள்ள சிகாகோவில் நடைபெறவுள்ள சர்வமத மகாசபை பற்றிய கருத்துக்கள் சுவாமிஜிக்கு மேலும் தெளிவாயின.
அது பற்றி கத்தியவாறில் அவர் கேள்விப்பட்டார். இப்போது அது பற்றிய மேலும் தகவல்கள் கிடைக்கவே அவர் ஹரிதாஸிடம், எனது பயண செலவை யாராவது ஏற்றுக்கொண்டு மற்ற விஷயங்களும் எல்லாம் சரியாக நடக்குமானால் நான் அங்கே போவேன் என்றார். காண்டுவாவில் இன்னும் பல நாட்கள் தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஹரிதாஸ். அதற்கு சுவாமிஜி, நண்பரே, தங்க வேண்டும் என்றுதான் நானும் நினைக்கிறேன். நான் கடந்து வந்த பாதையில் ஒவ்வொருவரும் என் மீது மிகுந்த அன்பை காட்டியுள்ளார்கள். ஆனால் ராமேஸ்வரம் போக வேண்டும் என்பது என் சங்கல்பம். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நீண்ட நாள் தங்கினால் நான் ராமேஸ்வரத்திற்கு போய் சேர முடியாது என்று பதில் கூறினார். அங்கிருந்து பம்பாயின் பிரபல வக்கீலான சேட் ராம்தாஸ் சாபில்தாஸ் என்பவருக்கான அறிமுக கடிதத்துடன் புறப்பட்டார். புறப்படும்போது ஹரிதாஸ், சுவாமிஜி, இந்த வக்கீல் உங்களுக்கு உதவக்கூடும் என்று நம்புகிறேன். உண்மையிலேயே உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் ஒன்று உள்ளது என்றார். இருக்கலாம், எனக்கு அது பற்றி தெரியாது. ஆனால் என் வாழ்வில் பல அரிய காரியங்கள் நடைபெறும் என்று என் குருதேவர் கூறியிருக்கிறார் என்று அழுத்தமாக கூறிவிட்டு ரயிலில் பம்பாய்க்கு கிளம்பினார். 1892 ஜூலை கடைசியில் பம்பாயை அடைந்தார் சுவாமிஜி. ராம்தாஸ் சாபில்தாஸின் வீட்டில் தங்கினார் அவர். வேதங்களை படிப்பதை அங்கே தொடர்ந்தார். அங்கிருந்து 20 மைல் தொலைவிலுள்ள அழகிய சால்செட்டு தீவிற்கு சென்று கனேரி குகைகளை கண்டு மகிழ்ந்தார். பௌத்தர் காலத்தின் ஆரம்பத்தில் புத்த பிட்சுக்கள் தங்கியிருந்த குகைகள் அவை. அங்கே மொத்தம் 109 குகைகள் உள்ளன. புத்த கோஷர் தமது சீடர்களுடன் அங்கே தங்கியிருந்து பின்னர் இலங்கைக்கும் பர்மாவிற்கும் சென்றதாக கூறப்படுகிறது. சுவாமிஜியின் காலத்தில் இந்த குகைகள் அவ்வளவாக அறியப்படாதவை. சுவாமிஜி அங்கே சென்றதில் அவரது முற்பிறவி நினைவு ஒன்று செயல்பட்டதாக கூறினார் சதானந்தர். சுவாமிஜி அமெரிக்காவிற்கு செல்லும் முன்னர் மேற்கு இந்தியாவில் பயணம் செய்தார். அங்கே கனேரி குகைகளுக்கு சென்றார். அந்த இடம் அவரை மிகுந்த பரவசத்தில் ஆழ்த்தியது. தமது முற்பிறவியில் தாம் அங்கே வாழ்ந்ததாக சுவாமிஜி உணர்ந்தார். அந்த குகைகள் இருப்பது யாருக்கும் அந்த காலத்தில் தெரியாது. ஆயினும் சுவாமிஜி அவற்றை பற்றி அறிந்து அங்கே சென்றார். எதிர்காலத்தில் அந்த குகைகளை வாங்கி அவற்றை தமது எதிர்கால பணியில் ஒரு மையமாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினார் அவர். கன்னேரி குகைகளை போன்ற குகைகளை நிர்மாணிப்பதற்கும் திட்டமிட்டிருந்தார் சுவாமிஜி. சுவாமிஜியின் மேலை நாட்டு சிஷ்யாகிய சிஸ்டர் கிறிஸ்டைன் எழுதுகிறார், 3 புறமும் கடலால் சூழப்பட்ட தீவு ஒன்றை இந்தியாவில் தேர்ந்தெடுக்க வேண்டும். 2 தங்கும் வசதியுடன் கூடிய சிறு சிறு குகைகளை அங்கே நிர்மாணிக்க வேண்டும். குகைகளுக்கு நடுவில் குளிப்பதற்கான நீர் நிரம்பிய அழகிய குளங்கள் இருக்கும். குடி தண்ணீர் தனி குழாய்கள் வழியாக எல்லா குகைகளுக்கும் செல்லும். அனைவரும் கூடி பிரார்த்தனைகளில் ஈடுபட பெரிய அரங்கம் ஒன்று இருக்கும். சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த தூண்கள் அதில் காணப்படும். வழிபாட்டிற்கென்று பெரிய கூடம் ஒன்று தனியாக இருக்கும். இத்தகைய ஓர் இடம் அமைந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கனவு கண்டார் சுவாமிஜி. இத்தகைய திட்டத்தை தெரிவிக்கும்போது அவரது மனதில் இருந்தது கனேரி குகைகளே என்று எழுதுகிறார் கிறிஸ்டேன். பம்பாயில் 2 மாதங்கள் தங்கிவிட்டு சுவாமிஜி மீண்டும் பூனா சென்றார். பம்பாய் ரயில் நிலையத்தில் அவர் லோகமானிய பாலகங்காதர திலகரை சந்தித்தார். திலகர் பேரறிஞர், தேசபக்தர். திலகரும் அவருடன் பூனா சென்றார். அவருடன் சுவாமிஜி 10 நாட்கள் தங்கினார். திலகருடன் அவர் அத்வைதம் பற்றியும் வேதாந்தம் பற்றியும் நிறைய பேசினார். ஆனால் மற்றவர்களை சந்திப்பதை அடியோடு தவிர்த்து விட்டார். டக்கான் கிளப் என்ற சங்கத்தில் திலகர் அங்கத்தினராக இருந்தார். வாரந்தோறும் அங்கத்தினர்கள் சந்தித்து பேசுவது வழக்கம். அத்தகைய ஒரு கூட்டத்தில் திலகர் சுவாமிஜியை அழைத்து சென்றார். அன்று காசிநாத் கோவிந்தர் என்பவர் தத்துவம் பற்றி சொற்பொழிவாற்றினார். எல்லோரும் அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சுவாமிஜி எழுந்து அவர் பேசிய கருத்து தத்துவத்தின் ஒரு பக்கம் மட்டுமே என்பதை எடுத்துக்காட்டி அதன் மறுபக்கத்தை சரளமான ஆங்கிலத்தில் கூறினார். சுவாமிஜியின் ஆழ்ந்த அறிவாற்றல் அனைவரையும் கவர்ந்தது. அதன் பிறகு சுவாமிஜியை காண பலர் வரலாயினர். அவர்களுடன் கீதை மற்றும் உபனிஷதங்கள் பற்றி அவர் பேசினார். ஆனால் அவருக்கு கூட்டம் பிடிக்கவில்லை. எனவே ஒரு நாள் திலகரிடம், நான் நாளை போய்விடுவேன் என்று கூறினார். மறுநாள் அதுபோலவே பிறர் விழிக்கு முன்பே சென்று விட்டார்.
திலகரிடம் அவர் தம்மை இன்னார் என்று தெரிவிக்கவும் இல்லை. திலகர் சுவாமிஜியை பற்றி பின்னாளில் இவ்வாறு எழுதினார். சுவாமிஜி என்னுடன் 8-10 நாட்கள் தங்கியிருந்தார். அப்போது அவர் உலக புகழ் பெறவில்லை. அது 1892. அவரிடம் பெயர் கேட்டபோது வெறுமனே சந்நியாசி என்றார். அவர் சொற்பொழிவுகள் எதுவும் செய்யவில்லை. பொதுவாக அத்வைதம் பற்றியும் வேதாந்தம் பற்றியும் பேசினார். பிறருடன் கலந்து பழகுவதை அவர் விரும்பவில்லை. அவரிடம் ஒரு தம்பிடி காசு கூட கிடையாது. ஒரு மான்தோல், ஓரிரு உடைகள், ஒரு கமண்டலம், இவையே அவரது உடைமை. பூனாவிலிருந்து மகாபலேஸ்வரர் சென்றார் சுவாமிஜி. ரயில் பயணங்களின் போது பொதுவாக அவர் முதல் வகுப்பில் பயணம் செய்ய விரும்புவார். அவருக்கு சிறுநீர் நோய் காரணமாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உபாதை இருந்தது. அதற்கு முதல் வகுப்பில் வசதி இருந்தது. எனவே யாராவது பணம் தர முன் வரும்போது முதல் வகுப்பு டிக்கெட் கேட்டு பெற்றுக்கொள்வார். இப்படி மகாபலேஸ்வரத்திற்கு புறப்பட்ட சுவாமிஜி ஓர் இருக்கையில் நன்றாக கால் நீட்டி படுத்து கொண்டார். அந்த பெட்டியில் பெரிய மனிதர்கள் சிலரும் பயணம் செய்தனர். அவர்களில் ஓரிருவருக்கு சுவாமிஜி இப்படி படுத்திருப்பது பிடிக்கவில்லை. எனவே ஆங்கிலத்தில், இப்படிப்பட்ட சாமியார்கள்தான் பாரத நாட்டையே குட்டிச்சுவராக்கிவிட்டார்கள் என்றெல்லாம் பேசத் தொடங்கினார்கள். சுவாமிஜி அவர்கள் பேசியவற்றையெல்லாம் கேட்டபடியே படுத்திருந்தார். ஆனால் அவர்கள் இதையே பேசி நீட்டிக்கொண்டு போனபோது அவரால் தாங்க இயலவில்லை. சட்டென்று எழுந்து உட்கார்ந்து, என்ன சொல்கிறீர்கள்? துறவிகள் பாரதத்தை சீரழித்து விட்டார்கள் என்றா சொல்கிறீர்கள்? உண்மையில் அவர்கள் பாரதத்தை காத்து வாழ வைத்திருக்கிறார்கள். புத்தரும் சங்கரரும் சைத்தன்யரும் யார்? இவர்கள் பாரத நாட்டிற்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று கூறினார். பிறகு துறவியர் இந்த நாட்டிற்கு என்ன செய்துள்ளார்கள் என்பதை வரலாற்று ஆதாரங்களுடன் ஒவ்வொன்றாக எடுத்து கூறத் தொடங்கினார். அவரது ஆங்கில வன்மையும் ஆணித்தரமான கருத்துக்களும் அந்த மனிதர்களை பிரமிக்க செய்தன. அதன் பிறகு அவர்கள் வாயே திறக்கவில்லை.